ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சோழன் பண்ண ஒரு பெரிய தப்பால் இப்போது சேரன் பார்த்திங்க அப்படின்னா அவன் பிரச்சனையில் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா காயத்ரி ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேஃபாக வீட்டுக்கு விட்டுட்டு வரதுக்காக சேரன் போயிருக்காரு. ஸோ காயத்ரி வீட்டுக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே சோழனை பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிருக்காரு. இப்படிலாம் நீ பண்ணியிருக்கியே, இது உனக்கே தப்பாக தோணலையாடா, எப்படிடா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வீட்டிலேருந்து எல்லாருமே ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கே எல்லாரும் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தது நடேசன் வெளியே உட்காந்துட்டு அவருமே ஒரு பக்கம் ஏதோ பெரிய பிரச்சனை எழுந்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இந்த பிரச்சனையில் அவர் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஸோ அப்போ இப்படியெல்லாம் சேரன் திட்டிகிட்டு இருக்கும்போது நிலாவுமே எதையுமே கண்டுக்காமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ சோழன் அண்ணா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல்லவன் பாண்டியன் எல்லாம் கூட சொல்கிறாங்க, நீ அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி தான்டா பழகின, நாங்களே அதை பார்த்துருக்கோமே, நீ பேசுகிறத நினச்சி நாங்களே அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு தான் எங்களுக்கே தோணுது, அந்த பொண்ணுக்கு தோணாது இருக்குமாடா அப்படின்ற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் பேசுகிறாங்க. உடனே கோவம் வருது நம்ம சோழனுக்கு. வழக்கம் போல் பாண்டியனும் சோழனும் சண்டை போடுறாங்க. ஸோ சமாதானப்படுத்துகிறாங்க சேரன் ஆனால் நிலா இந்த முறை எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்ல சொல்ல கேட்காம பண்ணதெல்லாம் அவர், நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொன்னீங்க, அவரே அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிலா இந்த விஷயத்தில் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு விட்டுடுறாங்க. ஸோ சேரன் அப்போ திட்டிகிட்டு இருக்காரு, ஏன்டா அப்படி பண்ண, கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு பழகி இப்படி வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்திருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டும்போது அப்போ தான் சோழனுக்கிட்ட, அண்ணே என்ன நினைப்பு பேசுகிற, இந்த கல்யாணத்தை நிஜ கல்யாணமாக நீ தான் நினச்சிட்ருக்க, நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அவங்க அப்படி நினைக்கலையே, அவங்க அப்படி நினச்சிருந்தா நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன்னு நீங்கள் வேணும் அவங்கக்கிட்ட இப்போவே கேளுங்க. சரி, இந்த பிரச்சனையை இப்போ போய் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம், நீ தான் நிலா என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டுருக்கே தவிர அவங்க அப்படி சொல்லலையே. சரி, நான் இப்போவே காயத்ரி கிட்டே போய் நிலா என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் இவங்க ஏற்றுப்பாங்களா, வருவாங்களா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசுகிறாரு. ஸோ அப்போ அமைதியாகவே இருக்கிறாரு சேரன். அப்போது நிலாவுமே அப்போ தான் எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணிட்டு வந்த தப்புக்கு இப்போ நான் அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறோமா, பழியெல்லாம் ஏன் மேலே திருப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் பேசாதீங்க, இதெல்லாமே நான் உங்களுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு. யாருங்க உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னா, நானா பண்ண சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. டே, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு இப்போ எதுக்குடா நிலா மேலே பழிய போடுற அப்படின்னு சேரனுமே கேட்குறாரு. உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு தான் ஈடியே இல்லையே, உங்கள் தங்கச்சி என்ன சொன்னாலும் நீயும் தலையாட்டுவேன், ஆக மொத்தத்தில் இங்கே நான் தான் யாருக்குமே வேண்டாதவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ நிலா, சேரன், சோழன் இவங்க எல்லாருமே. அப்போது அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இதனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வீட்டுக்கு சோழனை பயங்கரமாக திட்டி ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுது. அதுக்கப்புறம் சேரனுமே பாருடா எந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு இவருமே ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த பொண்ணை போய் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கலாம், கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைண்ணா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை தற்கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இப்போவும் சாதாரணமாக நிற்கிறீங்களே, இது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ காயத்ரியோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. ஸோ அவங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கே காயத்ரி பார்க்கறதுக்காக வராங்க. விஷயத்த சொன்ன உடனே நம்ம மனோகரன் தாஸும் கூட வராங்க. ஏன்னா அவங்க அவங்களோட ரிலேட்டிவ் தான். ஸோ காயத்ரியோட ஃபேமிலியே நல்லா ஒரு வசதியான ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனோகர் அண்ட் தாஸ் அவங்களுடைய ஃபேமிலி தான். ஸோ நிலாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ நிலாவுக்கு அப்படியே அவங்களுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய பொண்ணு காயத்ரி அப்படின்ற விஷயம் நிலாவுக்கு தெரியாது. ஸோ ஆல்ரெடி ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நல்லா கேஷுவலாக பழகிருப்பாங்க. ஸோ சோழனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுருப்பாங்க, எங்களுடைய ரிலேட்டிவோட பொண்ணு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, சோழனுக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நிலா. ஸோ அவங்களுக்கு இப்போது அந்த விஷயம் தெரியாது. ஸோ அப்போ மனோகர் தாஸோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணு பிரச்சனை லவ் பண்ணி ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லவும், யாராருக்கும் என்ன ஏது பொண்ணை படிக்க அனுப்பினா இப்படி ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கிளம்பி பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு வராங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலையாக அவங்களுக்கு எதுவும் ஆகலை. ஸோ காயத்ரி நல்லா தான் இருக்காங்க. அப்போது யாருமா அது
என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, எங்ககிட்ட ஆரம்பத்தில் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க. அப்பளுடைய அவங்க கூட வந்து மனோகர் தாஸுமே கேட்குறாங்க, என்னம்மா காயத்ரி இப்படி பண்ணிட்ட, நீ சின்ன பொண்ணு இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைனா முதல்ல நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை நீ சொல்லியிருக்கணும், உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் ஏதாச்சும் பண்ணியிருப்போம்ல. இப்போ கூட அவன் யாருன்னு சொல்லுமா, கல்யாணம் ஆகி உன்னை லவ் பண்ணி ஏமாத்திருக்கான் அப்படின்னா அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் மனோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்ருக்காரு. என்னப்பா பார்த்துட்ருக்க, அமைதியாக இருக்க, நீயும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. மனோகரும் அவருடைய ஃப்ரெண்டும் காயத்ரியோடைய அப்பாவும். ஸோ வந்து நம்ம பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இது சின்ன பசங்களோட விஷயமா போயிடுச்சு, யாரும் நம்மக்கிட்ட எதுவும் பெருசாக சொல்லலை. இப்போ பொண்ணு உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, வா நம்ம போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை உள்ளே தூக்கி போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். நம்ம பொண்ணை ஏமாத்திருக்கான், இன்றைக்கி நம்ம பொண்ணு சாக பொழக்க கிடக்குது, அவன்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோகர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும் அவருமே காயத்ரியோடைய அப்பாவுமே இருந்துக்கிட்டு சரிடா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீ பிள்ளை கூட இருந்து பார்த்துக்கோ, நான் மனோகர் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு மனோகர் தாஸ் அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி காயத்ரி பொண்ணு ஏற்கனவே வந்து சோழன்றவன் லவ் பண்ணி ஏமாற்றிட்டு தான் வந்து அங்கே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ சோழன் அப்படின்னு போலீஸில் போய் பேரை சொல்லும்போது தான் நம்ம தாஸ்க்கு வந்து நிலாவோடைய அதாவது சோழனுடைய ஞாபகம் வருது. நிலாவோடைய புருஷன் அந்த டிரைவர் பேரும் சோழன் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படிடா அவனாக இருக்க முடியும், ஒரே பேரில் நிறைய பேர் இருக்கலாம்ல, பார்த்துக்கலாம் இருடா அவன் யார் என்னன்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ வந்து காயத்ரி கிட்ட அவன் யார் என்னன்னு விசாரிச்சியா, இல்லை அவங்க ஃப்ரெண்டுக்கு கிட்ட அவனோட ஃபோட்டோ, அவன் எந்த ஊர் அட்ரஸ்ஸு எந்த ஏரியா இதெல்லாம் ஏதாச்சும் தெரியுமா விசாரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இது இன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம மொட்டையாக வந்து பேரை மட்டும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி சார், எந்த அட்ரஸ்ஸு அவனுடைய ஃபோட்டோ ஏதாச்சும் வேணும் இல்லை சார், அப்போ தானே அவனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் வந்து கேட்குறாரு. அப்போ தான் உடனே வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ அந்த ஏற்கனவே 2 பசங்க வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் யார் என்னென்னு அவனோட வீட்டு அட்ரஸ் அவனோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் ஃபோட்டோலாம் எதுவும் இல்லை அங்கிள், ஆனால் வீட்டு அட்ரஸ் தான் தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அந்த வீட்டு அட்ரஸை சாருக்கு சொல்லு, அங்கே போய் அவனை அரெஸ்ட் பண்ணி முட்டி தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு உடனே அவங்களுமே அட்ரஸ் கொடுக்குறாங்க. அவனை சும்மா விடக்கூடாது, அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா கிளம்பி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சோழனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ சோழன் தான் அப்படின்னு நிலாவோடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு இன்னுமே மனோகருக்கும் தாஸ்க்குமே தெரியாது. ஸோ அவங்க வந்துட்டு பின்னாடி காரில் வராங்க, போலீஸ் வந்து முன்னாடி ஜீப்பில் வருது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கூடவே வந்து கார்லேயே வராங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த வீட்டு அட்ரஸுக்கு தான், நடேசனோட வீட்டு அட்ரஸுக்கு தான் வந்து போலீஸ் ஜீப் வந்து திரும்புது. இதை பார்த்த உடனே மனோகர் தாஸ் இருந்துக்கிட்டு, என்னப்பா இது இந்த பக்கம் போகுது வண்டி, இது நிலவுடைய அந்த டிரைவர் பையனோட வீடு இருக்கிற இடம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து தாஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஒரு வேளை அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, இன்னும் உங்களுக்கு புரியலையா, அந்த டிரைவர் பையன் தான் போல இருக்குப்பா, நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வேறொரு பொண்ணு கூட பழகியிருக்கா, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும், சி இவனை நம்பியா இவ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தாஸ் வந்து ஜீப்பில் சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ சோழன் வீட்டு முன்னாடி வந்து ஜீப் நிற்குது, ஸோ கார்லாம் நிற்கிது. இதை பார்த்த உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, சேரா இங்கே வாடா, உள்ளே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே வெளியே வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. ஸோ நடேசன் எந்திரிச்சு நிற்கிறாரு, போலீஸ்காரங்க இறங்கி வராங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த காயத்ரியோட அப்பா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க. பொடி பையனுங்க அடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, இது எங்கே போய் முடிய போதும் அப்படின்னு நடேசன் வந்து பேசிகிட்ருக்காரு. சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்டுட்ருக்காரு. இங்கே சோழன்றது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன்தான் சார் அப்படின்னு, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழா
சேரா வாங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடுறாரு. ஸோ சேரன் வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்து போலீஸ் அப்படின்னு உடனே அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ உள்ளேருந்தே பல்லவன், நிலா, பாண்டி எல்லாரும் பார்க்குறாங்க. சோழனும் சேரன் மட்டும்தான் வெளியில் வராங்க. என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யார் இங்கே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில், அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு, அதுவும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு, அவரை வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சார் என் தம்பி அந்த பொண்ணை ஏமாத்துற அளவுக்கு எதுவுமே பண்ணலையே சார் அப்படின்னு. சார் அப்படி வேறு என்ன இருக்கா உங்களுக்கு, அப்படி ஏதாச்சும் பண்ணாதான் அவன் வந்து தப்பு பண்ணான்னு அர்த்தமா? முதல்ல ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணேன்னு சொல்லி பேசாமல் எனக்கு அடுத்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு இப்போ சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு, அதுவே பெரிய குற்றம். அவங்களுடைய பொண்ணு இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கடந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா, நீங்கள் முதல்ல அவரை கூப்பிடுங்க, நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் தான் சோழன் சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார், நான் சும்மா தான் காயத்ரி கிட்ட பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அது எப்படிடா கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஒரு பொண்ணு கூட கேஷுவலாக உங்களால் பழக முடியுது, நீ இப்படி சொல்லிட்டா இதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பணுமா? உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறியா இல்லை இப்படியே தரேன் இழுத்துட்டு போகவா அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. அங்கே சேரன் இருந்துக்கிட்டு அப்போ சோழனை காப்பாற்றுறதுக்காக கையில் காலில் விழாத குறையா சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் எங்கள் தம்பி, ப்ளீஸ் சார் விட்டுருங்க, அந்த மாதிரிலாம் எந்த நோக்கத்துலையும் நம்ம பண்ணல, காயத்ரி கிட்டே நாங்கள் எடுத்து சொல்லியும் பார்த்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறமும் காயத்ரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா சார், நாங்கள் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் கரெக்டாக நம்ம தாஸும் மனோகரும் இறங்குறாங்க. ஸோ இவங்கள பார்த்த உடனே இன்னும் ஷாக்காக இருக்குது சேரனுக்கும் சோழனுக்கும். என்னடா அப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனோகர் தாஸ் வந்த உடனே மனோகர் கூட அமைதியாக இருக்கிறாரு. ஸோ தாஸ் வந்த உடனே சோழனுடைய சட்டையை பிடிச்சி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ பிரச்சனை வேறு மாதிரி போயிடுது. அப்போ தான் நிலாவுமே உள்ளே இருக்காங்க, நிலா கண்டுக்கிறதே இல்லை, இப்படி ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு டென்ஷன் ஆகி சேரில் உட்காந்துட்றாங்க. அப்போ பல்லவனும் பாண்டியனை பார்த்துட்டு பாண்டியன் ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஸோ பல்லவன் எடுத்துகிட்டு அண்ணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி இங்கே வாங்கலை, இங்கே வந்து பாருங்க அப்படின்னு. என்னடா பல்லவா இந்த கருமத்தெல்லாம் வந்து பார்க்க வேற சொல்கிறியா, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி இங்கே வந்து பாருங்க உங்களுடைய அப்பா அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா ரொம்ப ஷாக் ஆகி வெளியில் வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து அவங்களுடைய அப்பாவை பார்த்த உடனே நிலா ஷாக் ஆகி குடுகுடுன்னு வெளியே ஓடி வராங்க. ஸோ சோழனை என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்களே, இப்படி ஒரு அதாவது தன் தங்கச்சிக்கு ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான், லவ் பண்ணி இட்டுட்டு ஓடி வந்தான், சந்தோஷமாக வச்சு வாழக்கூட துப்பு இல்லை, இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி சோழன் மேலே அவங்களுக்கு செம்ம காண்டு. ஸோ இது வந்து தொக்கா மாட்டிக்கிச்சு அவங்களுக்கு, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி தாஸ் வந்து பயங்கரமாக வந்து சோழன் அடிக்கிறாரு. ஸோ சேரன் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் எதுக்கு இப்போ சோழன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு அடிக்கணுமா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இன்னொரு பொண்ணு கூட பழைய அந்த பொண்ணையும் ஏமாத்திருக்கான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், கல்யாணம் என் தங்கச்சி பண்ணதுக்கப்புறமும் இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான், இவெல்லாம் என்ன ஆளு பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாஸ் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சேரன் வந்து சண்டையை விளக்கிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக சண்டை போயிட்டே இருக்குது. நிலா வந்து மனோகரை பார்த்துட்டு அப்படியே வந்து ஆனால் போதும் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கத்துறாங்க. ஸோ தாஸ் வந்து கண்டுக்காமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பாண்டியன் வராங்க, பல்லவன் வந்து எல்லாருமே வந்து சோழனை காப்பாற்றுறதுக்காக விலைக்கு விடுறாங்க. என்னதான் சோழன் தப்பு பண்ணியிருந்தாலும் ஸோ இப்படியெல்லாம் அடி வாங்குறது அவங்க யாருமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து விளக்குறாங்க. ஸோ அப்போது வந்து போதும் நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு நிலா கத்துறாங்க. சார் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு கத்துறாரு. சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், பாதிக்கப்பட்டது உங்கள் வீட்டு சைடு பொண்ணாக இருந்தாலும் அதுக்காக இப்படி அடிப்பீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் இருந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டது இவங்க வீட்டு சைடு பொண்ணா அப்படின்னு எல்லாருக்குமே இங்கே ஷாக் ஆகுது. அப்போ சேரன் தான் கேட்குறாரு, சார் என்ன சார் இது அவங்க வீட்டு சைடு பொண்ணா அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாரு. ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் நிற்கிறாரு. அப்பா அண்ணா நீங்கள் எங்கே இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்பா அம்மான்னு சொல்கிற, அதாவது உங்களுடைய அண்ணனும் அப்பாவும்மா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அப்போ மனோகர் இருந்துட்டு, சார் இவள் எனக்கு யாருன்னே தெரியாது, இவளை நான் தலைமொழிகி எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா வந்து சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து நிலாவுக்கு வந்துட்டு சோழன் மேலே கோபம் இருந்தாலையும் இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்றது கோபம், தனிப்பட்ட கோபம் அது வேறு. ஸோ அவங்களுடைய அப்பாவையும் அண்ணனையும் சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே பண்ண வேலையினால. ஸோ சுத்தமாக நிலா வேர்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை,
எதுக்கு இப்போ வந்து சோழனை வந்து அடிச்சிட்ருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட்டிகிட்டு போய் நியாயமாக விசாரிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தான் நீங்கள் வந்து அடிக்கிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்களா அப்படின்னு நிலா வந்து சொல்கிறாங்க. போதும் வாயை நிறுத்தடி, என்னடி இப்படி ஒரு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் கூட சேர்ந்து நீ இங்கே வந்து ஓடி வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்க, இவனை என்ன எதுன்னு கேட்காம போயிடலாமா? இங்கே பாரு, உன்னை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கோவம் எங்களுக்கு இருக்குது, ஆனால் அதுக்காக இப்படி கண் முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையை இவன் நாசமாக்கிட்டு இருப்பான், இதை பார்த்துட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு தாஸ் வந்து சொல்கிறாரு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா, அது எங்களுடைய பிரச்சனை, இங்கே பாரு, நீ வந்தியா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், நான் எப்படி போனால் எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லி துரத்த விட்டவங்க தானே நீங்கள், இப்போ என்னமோ அக்கறை இருக்கிற மாதிரி வந்து கவனிக்கிறீங்க. இங்கே பாரு, அவர் தப்பு பண்ணாருன்னா அதை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோம், அதை கேட்க நீ யார்? நீ எல்லாம் இது கேட்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ பண்ணாத தப்பா சோழன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்டுட்ருக்காங்க. சி வாயை மூடு, என்ன பொண்ணு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு மனோகர் சொல்லிட்டாரு. அப்பா உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? நாங்கள் கேஸை விசாரிக்க வந்தால் நீங்கள் என்னமோ ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே வந்து பார்த்தா எங்கெங்கேயோ வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து குழம்பி போய் நின்றுட்டுருக்காரு. அப்போ நடேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இதெல்லாம் உன்னுடைய பிளான் தானா, அடுத்து இவனையும் இந்த பொண்ணையும் எப்படி பிரிக்கணும், இந்த ஃபேமிலியை எப்படி கெடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நீ போட்ட பிளான் தானா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்கிறாரு. வாய மூடியா, நீ பேசாத, உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எப்படி உட்காந்துட்ருக்கியோ இவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துட்டு, இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போகிறவங்க நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து சொல்கிறாரு. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எந்த லெவலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே சொல்லிட்டு இருக்காரு. சார் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, இங்கே பாருமா, இவர் தான் காயத்ரியோடைய அப்பா, அவரும் க்ளோஸ் நண்பர்கள், அவங்க நல்லாவே வந்து அவங்கள பற்றி உனக்கு தெரியும், உன்னுடைய அப்பான்னு சொல்கிற அவரை பற்றி உனக்கு தெரியாதாம்மா, நான் தான் சொல்லணுமா, அவர் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அதனால் அவங்களுடைய பொண்ணுக்கு, அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன், உங்களுடைய அப்பா பொண்ணு விஷயம் பிரச்சனை இது எல்லாத்தையும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கோங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, நான் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பதான் இங்க விஷயமே எல்லாருக்குமே புரியுது. ஸோ அவங்க 2 பேரும் நண்பர்கள், ஸோ வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு இப்போதான் புரியுது. ஸோ இப்படி போய் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சேரன் ஒரு பக்கம், பாத்தியாடா சோழா, நீ பண்ண விஷயத்தினால இப்போது எந்த லெவலுக்கு போய் நிற்கிது, நிலா அசிங்கப்பட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சோழனை திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. என்ன இது இப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவருடைய அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டா, அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்களா, அதாவது நிலாவுடைய சொந்தக்கார பொண்ணை தான் இப்போ சோழன் லவ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிட்டு இருக்காரு. சோழன் அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து சேரன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டாங்க, கேட்கல. ஸோ சோழனை வெளியே கொண்டு வரதுக்காக கிளம்பி போகிறாரு. ஸோ இதில் நிலாவுடைய அப்பாவும் அண்ணனும் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கப்புறம் நிலாவால் இங்கே அமைதியாக நிற்க முடியல. ஸோ நிலாவுமே நானும் வரேன் அப்படின்னு கூட கிளம்புறாங்க. ஸோ அப்போ வந்து பல்லவன் இருக்கட்டும் வீட்லேயே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. ஸோ பாண்டியனும் கூடவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்காங்க. ஸோ இருந்தாலும் பாண்டியனால் இங்கே ஒரு நிலையை இருக்க முடியல. அவங்க 2 பேரும் கிளம்பி போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவன் கிட்ட சொல்லிட்டு நானும் கிளம்பி போகிறேன், நீ பத்திரமா இருந்துக்கூடா, அவர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. பல்லவனும் வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ வேண்டாம் சின்ன பையன் இங்கே இருடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சோழனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுடா எதுக்கு இப்படிலாம் வந்து அந்த பொண்ணை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்கிட்ட என்ன சார் இன்னும் கேட்டுக்கிட்டு, என் தங்கச்சியவே லவ் பண்ணி தான் சார் இவன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி வந்தான், அதுவும் எங்கள் எல்லார் ஃபேமிலிக்கும், அதுவும் எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிற அன்னைக்கு மணமேடையில் பொண்ணை கூட்டிட்டு வந்தான் சார், இவனை என்ன விசாரிச்சுக்கிட்டு இவன் கண்டிப்பாக அந்த வேலையை பண்ணியிருப்பான், இவளை தூக்கி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிலா வந்து நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உன் அண்ணனை மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்கிறாரு. அப்பா நான் உங்ககிட்ட பேசல சார், விசாரிக்க தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அது என்ன விசாரிக்காமே இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள தூக்கி போட பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் சார், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, இவன் முன்பகையினாலே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் சார், எதுக்கு விசாரிக்க கூட்டிகிட்டு வந்தீங்களோ அதை மட்டும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க.
சார் அப்படிலாம் சோழன் பண்ணலை சார், சும்மா கேஷுவலாக தான் சார் பேசிகிட்டு இருந்தான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படிப்பா, அந்த பொண்ணு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சாக பொழக்க கிடைக்குது, அந்த பொண்ணும் இப்போ இங்கே வந்து தான் ஆகணும், ஸோ வந்து பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கணும் சார். உங்களோட பொண்ணை வர சொல்லிட்டீங்கல்ல நீ அப்படின்னு. சார் நான் ஏற்கனவே என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன், என் ஒய்ஃபும் அவளோட ஃப்ரெண்டும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ காயத்ரி கூட்டிகிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போது சோழன் வந்து என்ன காயத்ரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் உங்ககிட்ட நிலைமை எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன்ல, அதுக்கப்புறமும் நீ ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தா அப்படின்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கிற விஷயத்த மறைச்சி என்கிட்ட இப்படிலாம் பழகிருக்கீங்க, இது தப்பு தானே, நானும் உங்களை உண்மையாக லவ் பண்ணேன், அதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு இன்னும் என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சோழன் அடிக்க வராங்க. அவங்களுடைய அப்பா, பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போது சார் விசாரிச்சுட்டு இருக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. சோழன் அடிக்காதீங்க அப்படின்னு சேரன் ஒரு பக்கம். நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்களை ஏம்மா சோழன் உன்னுடைய அது புருஷன் தானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க. நிலா எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. என்னடி உன் புருஷன் தானான்னு கேட்குறாங்க. அமைதியாகவே நின்றுட்டுருக்க. ஆமான்னு சொல்லு, இப்படி ஒரு கேடு கட்டவன் என்னுடைய புருஷன் தான் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம், கட்டின பொண்டாட்டி கூட இருக்கிறம்போதே இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் லவ் பண்ணுறனாலாம் காயத்ரி கிட்டே பேசவே இல்லை சார், நான் கேஷுவலாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலாவுக்கு நல்லாவே தெரியும் சோழன் வந்து காயத்ரி கிட்டே எதுக்காக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிலாவும் எதுவும் பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. சோழன் பக்கமும் தப்பு இருக்குது, ஸோ வந்து நியாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் காயத்ரிக்கு இதை எடுத்து சொல்லியும் காயத்ரி தான் புரிஞ்சிக்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் இவங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க வேணாம், நான் என் பொண்ணு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறோம், நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை உள்ளே தண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காயத்ரியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சார் வேண்டாம் அப்படின்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்காரு சோழனுக்காக. சோழன் நிலா முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு. மனோகர் தாஸ் இவங்க எல்லாம் வந்து காரி துப்பாத அளவுக்கு நிலாவை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோழன் பண்ண விஷயத்தினால. இதனால நிலாவுமே ரொம்ப தலைகுனிஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து சார் சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சார், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் சோழன் இப்படி பண்ணிட்டாரு. காயத்ரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவர் பண்ண தப்புக்காக, எனக்கும் அவருக்கு இருக்கிற பிரச்சனையினால என்ன கடுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக, பொசசிவ்னஸ்க்காக சோழன் இப்படி பண்ணிட்டாரு, தப்பு தான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காயத்ரி, அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம். இப்போ தான் வந்து ஒரு பிரச்சனைனால அவரோட லைசன்ஸ் போய் இப்போ தான் அவர் திரும்ப வந்து லைஃப்பில் வந்து கார் ஓட்டில் செட்டில் ஆயிருக்காரு. திரும்பவும் பிரச்சனை வந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக நிலா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. ஸோ காயத்ரியுமே வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தகிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. நீ அவர் ஒரு விரும்பின ஒருத்தர் கஷ்டப்பட்டதை இப்படி தான் நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பியா அப்படின்னலாம் வந்து நிலா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் என்னுடைய புருஷன், அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இன்னொருத்தரோட புருஷனை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னலாம் வந்து நிலா கேட்டதுக்கப்புறம் காயத்ரியுமே வந்து சரி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க, கேஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மனோகர் தாஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு கேஸ்க்கு இனியாமல் பயப்படுறா அவங்க பேசுகிறதுக்காக, நாங்கள் வந்து உங்க கூட இருக்கிறோம், நீ யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேச்சு நீ கேட்காத காயத்ரி, நீ கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க காயத்ரிக்கு. அப்போது சேரன்கிட்ட பாத்தியாடா நீ பண்ண தப்புனால நிலா அவங்க அப்பா அண்ணன் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இப்போ உனக்காக பேசிகிட்டு இருக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் அவருடைய மனசுக்குள்ளே இது எல்லாமே நான் நிலாக்காக தானே பண்ணான் அப்படின்ற மைண்ட் செட் அவருக்கு வந்துட்டு. ஸோ எங்கே இருந்தாலே இப்போ நம்மள தப்பே பண்ணாலே விட்டு கொடுக்காம நிலா பேசுகிறாளே அப்படின்றது இன்னொரு பக்கம் சேரனுக்கும். ஸோ இப்போ வந்து காயத்ரி கிட்ட வந்து எடுத்து சொல்லி நிலா வந்து புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா வந்து சோழனை வந்து எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து காயத்ரி கிட்டேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மீட்டு கொண்டு வர போகிறாங்க வீட்டுக்கு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.